தமிழ்ல இறைவன் அரபிக் அரபிக் சொல்லுல இறைவன்னா அல்லாஹு. அல்லாஹு இந்த பூமியை படைச்சான். பூமியை படைச்ச உடனே பூமி ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு, அசைய ஆரம்பிச்சிச்சு. இந்த அசைவு நிப்பாட்டுறதுக்கு மலைய படைச்சான். இறைவன் மலைய படைச்சான். உடனே இந்த வானவர்கள், மலக்குமார்கள், மலக்குன்றது வானவர்கள் இறைவன்கிட்ட கேட்டாப்ல, இறைவா பூமி அசையாம இருக்கிறதுக்கு மலைய படைச்சீங்க சிறப்பா, இத உன்னுடைய படைப்புல இந்த மலையை விட வசதியான மேன்மையான படைப்பு எதனா இருக்கா? சிறந்த படைப்பு இருக்கா? இருக்கு. நான் மலையை உடைக்கக்கூடிய இரும்பு. திரும்பவும் மலக்குமார்கள் வானவர்கள் கேட்டாங்க, இந்த இரும்பை விட மேன்மையான பவரான படைப்பு உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. இந்த இரும்பை கரைக்கக்கூடிய நெருப்பு. திரும்ப வானவர்கள் மலக்குமார்கள் கேட்டாங்க, இந்த நெருப்பை விட சிறந்த படைப்பு உன்னிடத்தில் உண்டா? உண்டு. நீர். நீர் நெருப்பை அணைச்சிரும். நீரை விட சிறந்த படைப்பு உன்னிடத்தில் உண்டா? இருக்கு. காத்து. மழை பெஞ்சா காத்து அடிச்சுச்சுன்னா மழை வராது, அவ்வளவுதான். இதை விட சிறந்த படைப்பு வேற என்ன இருக்கு உங்களிடத்துல? மனிதர்கள். அத்தனை விஷயத்தை விட சிறந்த படைப்பு உன்னிடத்தில் உண்டான்னு கேட்டதுக்கு இறைவன் கொடுத்த பதில் மனிதர்கள். அந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் யாருன்னு மலக்குமார்கள் கேட்டாங்க, வானவர்கள் கேட்டாங்க. அப்ப இறைவன் சொன்னது, வலது கை தர்மம் செய்யறோம் இல்லையா, வலது கையில தர்மம் செய்யறத இடது கைக்கு தெரியக்கூடாதா. மனிதர்களில் சிறந்தவர்கள் அவர்தான் அப்படின்னு இறைவன் வானவர்கள்ட்ட பதில் சொன்னாப்ல. இப்ப தர்மன்றது இறைவன் சொன்னது. இது தர்மம் வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. மாஷா அல்லாஹ், எவ்வளவு எல்லா படைப்பை விட சிறந்த படைப்பு மனிதன். இந்த மனிதரில் சிறந்தவர் யாருன்னா வலது கையில கொடுப்பவன் இடது கைக்கு தெரியாதவன். மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம்.